இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நவம்பர் 1ஆம் தேதி முதல் ஆதார் கார்டில் மிகவும் முக்கியமான 3 மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஆன்லைனில் பெயர், முகவரி, மொபைல் நம்பர் மாற்றம். இனி ஆன்லைனில் சமர்ப்பிக்கும் போது உங்கள் பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் அல்லது ரேஷன் கார்டு போன்ற அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் மூலம் தகவல்கள் தானாகவே சரிபார்க்கப்படும் என்று கூறப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் பெயர், முகவரி அல்லது மொபைல் எண்ணை மாற்ற ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் இனிமேல் இதனை மாற்றுவதற்கு கட்டணமாக 75 ரூபாய் வசூலிக்கப்படும் என்று கூறப்பட்டது. அதே சமயத்தில் கைரேகை, கருவிழி ஸ்கேன் மற்றும் புகைப்படம் மாற்றம் செய்வதற்கு இதற்கு முன்னாடி 100 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் இனிமேல் 125 ரூபாய் வசூலிக்கப்படும் என்று கூறப்பட்டது. இதன் முதல் மாற்றம். நெக்ஸ்ட் இரண்டாவது என்னென்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கான ஆதார் சேவை சம்பந்தமான அறிவிப்பு. 5 வயது முதல் 7 வயது மற்றும் 15 வயது முதல் 17 வயது குழந்தைகளுக்கான பயோமெட்ரிக் புதுப்பிப்புகள் இலவசமாக செய்யப்படும். ஆன்லைனில் ஆவணங்களை இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான வசதி ஜூன் 14, 2026 வரை தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு பின் ஆன்லைனில் இலவசம் கிடைக்காது என்றும் கூறப்பட்டுள்ளது. இ-சேவை மையத்தில் புதுப்பிப்பதற்கு கட்டணம் ரூபாய் 75 செலுத்த வேண்டியிருக்கும். ஆதார் கார்டை மீண்டும் அச்சடிக்க கோரினால் ரூபாய் 40 கட்டணம் வசூலிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் ரெண்டாவது அப்டேட். அடுத்ததான் மூன்றாவது மாற்றம் என்னென்னு பார்க்கலாம். ஆதார் பேன் கார்டு இணைப்பு பற்றிய அறிவிப்பு. ஆதார் மற்றும் பேன் கார்டு இவை இரண்டையும் கட்டாயம் அப்டேட் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பேன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் பேன் கார்டை ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும். அவ்வாறு இணைக்க தவறியவர்கள் பேன் கார்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2026 செயலிழக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நிதி மற்றும் வரி பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்த முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கேவிசி செயல்முறை எளிமையாக்கப்பட்டு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் ஆதார் ஓடிபி, வீடியோ கேவிசி அல்லது நேரடி சான்று மூலம் கேவிசியை முடிக்கலாம். இதனால் காகித பணிகள் குறையும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வெளியான முக்கிய அப்டேட். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டுக்கான கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. அடுத்தது குழந்தைகளுக்கான பயோமெட்ரிக் டீடைல்ஸ் இலவசமாக அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக ஆதார் கார்டு, பேன் கார்டு வைத்திருப்பவர்கள் கட்டாயம் அவற்றை இணைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அப்படி இணைக்க தவறியவர்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அவங்களுடைய பேன் கார்டு செயலிழந்துவிடும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.